பொட்டியை எடு, நிக்காம ஓடு. பிக்பாஸ் கொடுத்த ஆஃபர், துணிந்து இறங்கிய ரயான். பிக்பாஸ் நிகழ்ச்சியின் கடைசி வாரம் இது. டாப் 6 போட்டியாளர்களில் யார் வின்னர் என்பதை தெரிந்து கொள்ளும் நாளும் நெருக்கத்தில் வந்துவிட்டது. முத்துதான் ஜெயிக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த ஆடியன்ஸின் எண்ணம். அதே சமயம் மற்ற போட்டியாளர்களின் ஆதரவாளர்களும் தீயாக ஓட்டு வேட்டையில் இறங்கியுள்ளனர். இந்நிலையில் பிக்பாஸ் வீட்டில் பணப்பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமான விதிமுறைகளை பிக்பாஸ் கொடுத்துள்ளார். பணப்பெட்டி வெளியில் வைக்கப்பட்டிருக்கும். அதை எடுக்க விரும்புபவர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் எடுத்துக்கொண்டு மீண்டும் வீட்டிற்குள் வர வேண்டும். அப்படி வந்துவிட்டால் போட்டியையும் தொடரலாம், பணமும் உங்களுக்குதான். இல்லை என்றால் போட்டியை விட்டு வெளியேற வேண்டும் என்பது விதிமுறை. அதை அடுத்து 50,000 பணப்பெட்டி வைக்கப்பட்டது. அதில் துணிந்து இறங்கிய முத்து புயல் போல் செயல்பட்டு மீண்டும் வீட்டுக்குள் வந்தார். அதைத் தொடர்ந்து 2 லட்சம் மதிப்புள்ள பணப்பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சவாலை ஏற்றுள்ள ரயான் 45 மீட்டர் தூரத்தை கடந்து பெட்டியை எடுத்துக்கொண்டு மீண்டும் திரும்பிவிட்டார். இதற்கான ப்ரோமோ பரபரப்பாக வெளியேறியுள்ளது. ஆனால் லைவ் நிகழ்ச்சியில் அவர் வெற்றி பெற்றதை பார்த்து ஆடியன்ஸ் பாராட்டி வருகின்றனர். இனி அடுத்தடுத்து யார் களமிறங்கப் போகிறார்கள் என்பதும் சுவாரஸ்யம்தான். அதில் பெண்கள் நிச்சயம் தங்கள் திறமையை காட்டுவார்கள் என ரசிகர்கள் எதிர்பார்த்து வருகின்றனர். பிக் பாஸ் வீட்டில் மாகாபா ஆனந்த் எதற்காக சென்றிருக்கிறார் தெரியுமா? பிக் பாஸ் ஷோவின் 8ஆம் சீசன் இந்த வாரத்தோடு முடிகிறது. அதனால் பழைய போட்டியாளர்களை மீண்டும் வீட்டுக்குள் கொண்டு வந்து இருக்கிறார்கள். அதே நேரத்தில் பணப்பெட்டி எடுக்கும் டாஸ்கும் போட்டியாளர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்நிலையில் விஜய் டிவியின் முன்னணி தொகுப்பாளராக மாகாபா ஆனந்த் தற்போது பிக் பாஸ் வீட்டுக்குள் சென்று இருக்கிறார். அவர் வீட்டுக்குள் இருக்கும் போட்டியாளர்களை பேட்டி எடுக்கத்தான் அங்கு சென்று இருக்கிறார். ஒவ்வொரு போட்டியாளராக அமர வைத்து அவர் பேட்டி எடுத்து இருக்கிறார். முத்துக்குமரனை தொடர்ந்து 2 பணப்பெட்டியை தூக்கிய போட்டியாளர்கள் யார் யார் தெரியுமா? இறுதி வாரத்தை எட்டியுள்ள பிக் பாஸ் 8இல் தற்போது பணப்பெட்டி வைக்கப்பட்டுள்ளது. அதுவும் இதுவரை எந்த ஒரு பிக் பாஸ் சீசனிலும் நடக்காத வகையில் பணப்பெட்டியை எடுக்கும் நபர் போட்டியை தொடரலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் வீட்டிற்கு வெளியே இருக்கும் பணப்பெட்டியை குறிப்பிட்ட நேரத்திற்குள் எடுத்து வரவில்லை என்றால் அந்த போட்டியாளர் அப்படியே வெளியேறிவிடுவார் என்றும் கூறியுள்ளனர். பணப்பெட்டியை தூக்கிய போட்டியாளர்கள் இது எப்படி இருக்கப் போகிறது என 6 பைனலிஸ்ட் போட்டியாளர்களும் பீதியில் இருந்த நிலையில் முதல் நபராக களமிறங்கி ரூபாய் 50,000 கைப்பற்றினார் முத்துக்குமரன். அவரைத் தொடர்ந்து களத்தில் இறங்கிய ரயான் ரூபாய் 2 லட்சத்தை எடுத்தார். மேலும் தற்போது 3வது நபராக சென்ற பவித்ரா ரூபாய் 2 லட்சத்தை கைப்பற்றியுள்ளனர். இதுவரை நடந்த இந்த பணப்பெட்டி டாஸ்கில் போட்டியாளர்கள் ரூபாய் 4.5 லட்சம் எடுத்துள்ள நிலையில் பரிசு தொகை ரூபாய் 45.5 லட்சம் மீதம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. Thank you.